மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா? அந்த முகூர்த்தத்தில் அந்த கடன்காரருக்கு ₹1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கடன் அப்படியே காணாமல் போயிடுமாமா. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கடன் காணாமல் போகும்? நம்ம ஒரு கடன் வாங்குகிறோம், அதை நம்ம கட்டியே தான் ஆகணும் இல்லைங்களா? கட்டாமலாம் இருக்க முடியாது. யாரும் இன்றைக்கி விட்டுறா, அதுவும் இந்த காலத்தில் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கினா கூட கரெக்டாக அந்த டைம்குள்ளே நம்ம கட்டலைன்னா வீட்டு வாசலில் வந்து நிற்பான். சரிங்களா? அதனால் கடன் அப்படிங்கிற விஷயம் கட்டியே தான் ஆகணும். நீங்கள் ஒரு 25,000 லோன் வாங்கினீங்க அப்படின்னாலும் அது மாதம் 2,000 எப்படியோ அந்த கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கட்டி அந்த கடன் தீர்த்து தானே ஆகணும். தீர்க்காமல் இருக்க முடியாது. 2 கோடி கடன் வாங்குறவங்களுக்கும் மாதம் 1,00,000 கட்டி அவங்க தீர்த்து தான் ஆகணும். ஏதோ ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ வீடு கட்டுறதுக்கெல்லாம் லோன் வாங்குறாங்க. அதெல்லாம் 10-20 வருஷம் ஆகும். கட்டி தீர்த்து தானே ஆகணும். கடன் வந்து மைத்ரேய முகூர்த்தத்தில் அந்த கடன்காரருக்கு ₹1 கொடுத்துட்டா கடன் காணாமல் போயிடும் அப்படின்னா எப்படி, எங்கே போகும் கடன்?